ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய செகண்ட் பேப்பரில் வரக்கூடிய காவிய கே ரூப் அந்த பார்ட்டில் 9th क्वेश्चन தான் பார்க்க போகிறோம். महाकाव्य के तत्वों का परिचय देते हुए हिंदी के किसी एक आधुनिक महाकाव्य को महाकाव्य की कसौटी पर कसिए. அந்த கொஸ்டின் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். மகாகாவிய கே தத்துவோं का परिचय देते हुए, ஒரு மகாகாவியம் அப்படின்னா அது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற அந்த என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், அதனுடைய ரூல்ஸ் என்ன, அதில் என்னென்ன இருந்தால் அது வந்து மகாகாவியம், அது ஒரு மகாகாவியம் அப்படின்னு கருதப்படும் அப்படின்ற விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி, ஹிந்திக்கு கிசி ஏக் ஆதுனிக் மகாகாவிய, ஹிந்தியினுடைய ஏதாவது ஒரு ஆதுனிக் தற்போதைய ஏதாவது ஒரு மகாகாவியத்தை வந்து எடுத்து மகாகாவியத்தினுடைய அந்த ரூல்ஸ் படி அந்த விஷயங்களோட இது சரியாக இருக்கா அப்படின்றத வந்து கசோட்டி பர் கீஜி அப்படின்னா அதை வந்து உரைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தங்க நகை இருந்ததுன்னா நம்ம அதை உரசி பார்ப்போம், அது தங்கமா இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி இப்போது ஏதாவது ஒரு ஆதுனிக் மகாகாவியத்தை எடுத்து அது வந்து மகாகாவியமா இல்லையா அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதில் வந்து எந்த மகாகாவியம்னா காமாயினி அப்படின்ற அந்த மகாகாவியத்தை தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். அதைத்தான் வந்து இந்த மகாகாவியத்தோட ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். மகாகாவியக்கா பரிச்சயம். மகாகாவிய அப்படின்னா என்ன? இப்போ நம்ம இது வந்து காவியக்கா விபின்ன ரூப் அப்படின்றது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த இதுலேயே வந்து வந்திருக்கும் மகாகாவியம், காவியத்தினுடைய விதங்கள் என்ன அப்படின்றது. அதுலேயே வந்து இந்த பந்து கி திருஷ்டி அப்படின்றது வந்திருக்கும். திருஷ்ய காவிய, ஸ்ரவ்ய காவிய, பந்து, பிரபந்து, கண்டு அதெல்லாம் அதிலே வந்திருக்கும். சேம் அதே தான் இதில். महाकाव्य का परिचय. बंद की दृष्टि से श्रव्य काव्य के दो भेद हैं यथा बंद की दृष्टि से வந்து श्रव्य काव्य அப்படின்றது இரண்டு வகைப்படும். प्रबंध, मुक्तक. प्रबंध काव्य के पद्यों के बीच में तारतम्य रहता है, जैसे रामचरितमानस, कामायनी आदि. பிரபந்து காவியத்தில் வந்து அந்த பத்யம் முதல்ல இருக்கிற விஷயத்துக்கும் அடுத்த இருக்கிற விஷயத்துக்கும் இடையே வந்து ஒரு தாரத்மை அப்படின்னா ஒரு தொடர்பு, ஒரு கண்டினியூட்டி அப்படின்றது வந்து இருக்கும். எப்படின்னா ஜெய்சே ராமச்சரித்மானஸ், காமாயணி அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகாகாவிய அந்த மாதிரி ஒரு பெரிய காவியங்கள் படைப்புகள் அது மாதிரி வரும்போது அதற்கு முன்னாடியும் அடுத்த விஷயங்களுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கும். முக்தக் காவிய கே பத்யோं के बीच में तारतम्य नहीं रहता है. அதே போல் முக்தக் காவிய அப்படின்றது என்னென்னா இதுக்கு பிரபந்துக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வருது. முக்தக் அப்படின்னா இதுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த காவியத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் இரண்டாவது இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் வந்து தொடர்பு வந்து இருக்காது. தாரத்மய நஹி ரெஹ்தா, தொடர்பு இருக்காது, கண்டினியூட்டி இல்லைனாலும், அதாவது இருக்காது அப்படின்றதுக்காக நமக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு கிடையாது. அந்த முதல் சொன்ன விஷயம் வேறு விஷயமா இருக்கும், அடுத்த விஷயம் வேறையாக இருக்கும். அதே வந்து நம்ம முன்னாடி பார்த்த பிரபந்த் அப்படிங்கும்போது ஒருவன் காலையில் எழுந்தான், அவன் சாப்பிட்டான் அப்படிங்கும்போது அந்த காலையில் எழுந்தான் மட்டும் இருக்குது. அடுத்தது 20 நாட்களுக்கு பிறகு அந்த மாதிரி காமிக்கும்போது நடுவில் என்ன அப்படிங்கும்போது நமக்கு அதெல்லாமே வந்து ஒன்றுமே புரியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பிரபந்த் காவிய. இது வந்து முக்தக் அப்படிங்கும்போது முன்னாடி இருக்க விஷயத்துக்கும் பின்னாடி இருக்க விஷயத்துக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கும்போது நமக்கு எப்படி தான் மாற்றி படித்தாலும் அதனுடைய மீனிங் வந்து நமக்கு புரியும். ஜெய்சே கபீர் கே தோயே, சூர்தாஸ் கே பத் ஆதி, ஸ்புட்டு கவிதாயே முக்தக் ஹோத்தி ஹை. மறுமலர்ச்சி கவிதைகள் அப்படின்றது வந்து இந்த முக்தக் வகையை சேர்ந்தது. மகாகாவிய ஒரு கண்டு காவிய. பிரபந்த் காவிய கே தோ பேது ஹோத்தே ஹே யதா மகாகாவிய கண்டு காவிய. இப்போ நம்ம இந்த இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்குறோம், மகாகாவியத்தை மட்டும் பார்க்காம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னா அது எந்த வகையிலேருந்து வந்தது, காவியத்தினுடைய அடிப்படை என்ன, எந்த அடிப்படையில் இந்த மகாகாவியம் கண்டு காவியமும் வந்து பிரிவு ஏற்பட்டுள்ளது அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு இன்ட்ரோ மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஓகே, மகாகாவிய ஆக்கர்மே படாகை. மகாகாவிய அப்படின்றது சைஸில் வந்து பெருசு. இஸ்மே ஜீவன் கி அநேக் ரூபதா கே சாத் பூரே ஜீவன் கா சித்ரன் கியா ஜாத்தா ஹை. இதில் வந்து வாழ்க்கையினுடைய முழு வடிவங்களும் முழு விஷயங்களும் அது எல்லாமே வந்து வாழ்க்கையினுடைய முழு சித்தரிப்பும் வந்து கொடுக்கப்படும். இஸ்மே பாத்ரோம் கி சங்கியா பி அதிக் ஹோத்தி ஹை. இதில் வந்து கேரக்டர்ஸினுடைய சங்கியா எண்ணிக்கையும் கூட அதிகமானதாக இருக்கும். ஏன்னா ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய நிகழ்வு, முழு அந்த விஷயங்களும் முழு வாழ்க்கையும் அப்படிங்கும்போது அதில் எல்லா கேரக்டர்ஸும் எல்லா குணநலன்களும் ஒரு மனுஷனுக்கே வந்து நிறைய, ஒரு மனிதன் இருக்கான்னா அவனுக்கே வந்து வெவ்வேறுபட்ட குணம் இருக்கும். அதே மாதிரி வேறவங்க அப்படிங்கும்போது அது நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே இங்கே வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கும். அதே போல் நிறைய
எண்ணிக்கையிலான கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்களும் இங்கே இருக்கும். ஜெய்சே ராமச்சரித்மானஸ், காமாயினி, சாகேத் இதெல்லாமே வந்து ஹிந்தியினுடைய மகாகாவியம். மகாகாவியக்கு பாரதிய லக்ஷன். மகாகாவியம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது பாரத்தில் வந்து அதனுடைய லட்சணங்கள் என்ன? மகாகாவிய சர்கோமே பந்தா ரஹ்தா ஹை. மகாகாவியம் அப்படிங்கிறது வந்து சர்க் அப்படின்னா அத்தியாயம், சாப்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதால் வந்து பிணைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பொன்னியின் செல்வன், அப்புறம் இந்த மாதிரி மகாபாரதம், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து இந்த ராமச்சரித்மானஸ் இதெல்லாமே வந்து நம்ம சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிணைக்கப்பட்டிருக்கும். சர்க் அப்படின்னா அத்தியாயங்களால் வந்து பிணைக்கப்பட்டிருக்கும். உசேகம் சர்க்கபத் ரச்சனா கெஹ்தேஹே. அதை வந்து நம்ம சர்க்கபந்து ரச்சனா படைப்புகள் அப்படின்னு அழைக்கிறோம். இஸ்மே கம் சே கம் 8 சர்க் ஹோத்தேஹே. இதில் வந்து குறைந்தது ஒரு 8 சர்க்கங்களாவது இருக்கணும். அப்போ தான் வந்து 8 அதற்கு மேலே அப்படி இருந்தால் தான் வந்து அது ஒரு மகாகாவியமாக கருதப்படும். महाकाव्य में श्रृंगार, वीर, करुण इन तीनों में कोई एक रस प्रधान रूप में पाया जाता है. மகாகாவியங்களில் வந்து ஸ்ருங்கார் அன்பு, காதல், வீர் வீரம், கருண் அப்படின்னா கருணை, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த 3 விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு ரசம், ரஸ் அப்படின்னா நம்ம படிச்சுருப்போம் இல்லையா, இதிலே வந்து ரஸ்னுடைய வகைகள் அதெல்லாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரசம் வந்து முக்கியப்படுத்தியதாக, பிரதானப்படுத்தியதாக இருக்கும் அந்த காவியத்தினுடைய படைப்பு. இஸ்கா நாயக் தீரோதாத் ஹோத்தாகை. இதனுடைய ஹீரோ அப்படின்றவர் வந்து எப்படி இருக்குன்னா தீரோதாத் அப்படின்னா, இதுலேயே வந்து நான் நெக்ஸ்ட் இன்னும் 2-3 நாளில் இல்லை அப்லோட் பண்ணுவோம் நாயக்கே குணு அப்படின்னு. அதில் வந்து அந்த நாயக்கே குணு அப்படின்னு வரும்போது அந்த நாயகர்களுடைய அந்த வகைகள், வெவ்வேறுபட்ட வகைகள். தீர் அப்படின்னா அந்த வீரத்தை அடிப்படையாக கொண்ட வெவ்வேறுபட்ட வகைகள். அதில் ஒரு வகை தான் தீரோதாத் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதில் வந்து ஹீரோவினுடைய கேரக்டர் எப்படின்னா வீரமானவராகவும் தாராளமானவராகவும் இருப்பார். ஸோ அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும். இஸ்மே பாத்ரோங்கி சங்கியா அதிக் ஹோத்திகே. இதில் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது வந்து கேரக்டர்ஸினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். महाकाव्य का कथानक इतिहास प्रसिद्ध या लोक प्रसिद्ध होता है. மகாகாவியத்தினுடைய அந்த கதானக், அந்த கதாவஸ்து, அந்த கதையினுடைய பிளாட் அப்படின்றது வந்து வரலாற்று புகழ் பெற்றதாக அல்லது மக்களிடம் பிரசித்தி பெற்றதாக அது இருக்க வேண்டும். மங்களாச்சரன் சே காவிய கா ஆரம்பு கியா ஜாத்தா ஹை. மங்களாச்சரன் அப்படின்னா கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து பாடல் அப்படின்றது வந்து எந்த ஒரு மிகப்பெரிய படைப்புலையுமே வந்து முன்னாடி கடவுள் வாழ்த்து பாடல் அப்படின்றது ஆரம்பு கியா ஜாத்தா ஹை, ஆரம்பத்தில் கொடுக்கப்படும். இஸ்மே வஸ்து நிர்தேஷ் பி ஹோத்தா ஹை. இதில் வந்து வஸ்து நிர்தேஷ் அப்படின்னா ஒரு இன்ட்ரோ. அந்த முழு காவியம் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன புக்கு, நம்ம ஒரு கதை புக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து முன்னாடி வந்து இன்ட்ரோ போட்டிருப்பாங்க இல்லையா, இதில் வந்து இதெல்லாம் தான் இருக்குது, இவன் வந்து எப்படி இதை வந்து அடைய போகிறான், இது வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்றதான கதை தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து இன்ட்ரோ. அது வந்து இங்கே இருக்கும். इसमें सज्जनों का यशोगान किया जाता है और दुर्जनों की निंदा भी की जाती है. இதில் வந்து சஜ்ஜனோன் அப்படின்னா நல்லவங்க, ஜென்டில்மேனாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து யசோகான் அப்படின்னா புகழ் பாடுதல் இருக்கும். அதே சமயத்தில் துர்ஜனோங்கி நிந்தா அப்படிங்கும்போது எப்படி வந்து நல்ல விஷயங்களை பாராட்டப்படுதோ, அதாவது தீய விஷயங்களும் வந்து அது இகழப்படும், அது வந்து தப்பு அப்படின்றது வந்து காட்டப்படும். एक सर्ग के सभी पदों में एक ही छंद का प्रयोग किया जाता है. एक सर्ग நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, एक सर्ग அப்படின்னா அத்தியாயம். ஒரு அத்தியாயம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சந்து தான் வந்து உபயோகப்படுத்தப்படும். सर्ग के अंतिम पद में छंद बदलता है जो अगले सर्ग का छंद होता है. இப்போது சர்க்கத்தினுடைய ஒரு சர்க்கு அப்படின்னா ஒரு அத்தியாயத்தில் ஒரு சந்தை பற்றி தான் வர்ணிக்கப்படும். அதே இது அந்த சர்க்கு, அந்த அத்தியாயம், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் இங்கே முடியுது அப்படின்னா, இப்போ இது ஃபுல்லாக இருக்குது, இது வந்து இங்கே முடியுது அப்படின்னா, இந்த முடிகிற இடத்துல அடுத்த சந்து, அடுத்த சர்க்கு, அடுத்த பார்ட்டுக்கான சந்து என்னவோ அது வந்து அங்கே ஆரம்பிக்கும். இப்போ இங்கே எல்லாம் வந்து ஒரு சந்தை பற்றி வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னா, அடுத்த சாப்டருக்கான சந்து என்னவோ, அடுத்த அத்தியாயத்திற்கான சந்து என்னவோ அது வந்து இங்கே இறுதியில் கொடுக்கப்படும். அதுதான் சொல்கிறாங்க. அகலே சர்க்குக்கா சந்து ஹோத்தாகை. இஸ்மே பிரகிருதி சித்திரன் பி கூபு கியா ஜாத்தாக. இதில் வந்து பிரகிருதி அப்படின்னா நேச்சர், இயற்கையினுடைய வர்ணனையும் அழகாக நன்றாக கொடுக்கப்படும்.
पाश्चात्य लक्षण की दृष्टि से महाकाव्य வெஸ்டர்னில் வந்து ஒரு மகாகாவியம் அப்படின்னா அதனுடைய பார்வை அது எப்படி இருக்கணும். पाश्चात्य मतानुसार महाकाव्य में निम्नलिखित लक्षण पाए जाते हैं. பாশ্சாத்திய வெஸ்டர்ன் முறையில் மகாகாவியம் அப்படின்னா கீழே இருக்கிற லட்சணங்கள் அதனுடைய அடிப்படையில் இருக்கணும். அதுதான் மகாகாவியம் அப்படின்றது. महाकाव्य बृहदाकार का प्रकटनीय काव्य होता है. बृहदाकार அப்படின்னா ஆக்கார் நம்ம படிச்சோம் இல்லையா, அதனுடைய வடிவம் அதனுடைய சைஸ் பிக் சைஸாக இருக்கணும். பிரஹதாக்கர். அடுத்து பிரகத்தனீய அப்படின்னா சொல்லக்கூடிய விதத்தில் நெரேட்டிவாக அந்த காவியம் இருக்கணும். இஸ்மே ஜாத்திய பாவ் பிரமுக் ஹோத்தாகை. இதில் வந்து ஒரு இனத்தினுடைய உணர்வு பிரமுக் ஹோத்தாகை முக்கியமானதாக இருக்கும். இஸ்மே படா ஜாத்திய சங்கர்ஷ் திகாயா ஜாத்தாகை. இதில் வந்து ஒரு பெரிய இனத்தினுடைய அந்த போராட்டம் சங்கர்ஷ் அப்படின்னா போராட்டம் வந்து காட்டப்படும் வெளிப்படுத்தப்படும். இஸ்கா விஷய பரம்பரா சே பிரதிஷ்டித் और लोक प्रसिद्ध होता है. இதில் வந்து ஒரு விஷயம் வந்து பரம்பரா அதன் அடிப்படையில் வந்து அறியப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கணும், எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கணும், அல்லது மக்களிடம் பிரசித்தி பெற்ற நம்மளுடைய பாரதிய இதுபடி எப்படி அதே மாதிரி மக்களிடம் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். இஸ்கே பாத்ரு வீர் ஹோத்தேகே. இதனுடைய கதாபாத்திரங்கள் வந்து வீரம் நிறைந்ததாக இருக்கிறது. உன்கா சம்பர்க் தேவி தேவதாவும் சே ஹோத்தாக. இதனுடைய தொடர்பு அப்படின்றது தேவி தேவதாவோட இருக்கிறது. நாயக்கே இர்து கிர்து ஹி பூரி கதா கூம்திகே. நாயகனினுடைய இர்து கிர்து அப்படின்னா நாயகனை பேஸ் பண்ணி தான் வந்து நாயகனை வைத்துத்தான் நாயகனை பேஸ் பண்ணி மட்டும்தான் பூரி கதா முழு கதையுமே வந்து கூம்திகை சுற்றி வருகிறது. पूरे महाकाव्य में एक ही छंद का प्रयोग किया जाता है. முழு அந்த காவியம் முழுவதுமே வந்து ஒரே ஒரு சந்து தான் உபயோகப்படுத்தப்படுது. ஆனால் நம்ம பாரதிய இதுபடி எப்படி வருது, ஒரு சர்க்கத்தில் ஒரு சந்து, அந்த சர்க்கத்தினுடைய இறுதியில் அடுத்த சர்க்குக்கான சந்து ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே வந்து பாশ্চাத்திய லக்ஷனில் எப்படின்னா ஒரு முழு அந்த மகாகாவியம் முழுவதுமே ஒரு சந்து தான் உபயோகப்படுத்தப்படுது. இஸ்கி ஷைலிமே ஷாலீனதா பனி ரஹ்தி ஹை. இதனுடைய ஸ்டைலும் ஆஜ்கல் கே மகாகாவிய. இப்போ வந்து மகாகாவியம் எப்படி இருக்கு, आजकल के महाकाव्य प्राचीन काल के महाकाव्य से एक प्रकार से भिन्न है. இப்போ இருக்கக்கூடிய படைப்புகள் மகாகாவியம் அப்படின்றது பிராச்சீன் கால் பழங்கால மகாகாவியத்தோட வந்து ஒரு சில வேறுபாடுகள் இருக்கிறது. ஆதுனிக் மகாகாவியக்கா ஆக்கார் உத்னா படா நஹி ஹை. இப்போ இருக்கக்கூடிய ஆதுனிக் அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆதுனிக் மகாகாவிய கூட தான் வந்து பார்க்க சொன்னாங்க இல்லையா. ஸோ அப்போது இப்போ இருக்கக்கூடிய மகாகாவி அப்படின்றது அவ்வளோ பெருசாக இருப்பதில்லை. அப்பு மங்களாச்சரண் பி பாயா நஹீன் ஜாத்தா. இப்போ வந்து அந்த கடவுள் வாழ்த்து பாடலும் வந்து இருப்பதில்லை. நாயக்கே குணோமே பி பரிவர்த்தன் ஹோ கயாகை. நாயகனுடைய அந்த இப்படி தான் இருக்கணும், அந்த தீரோதாத்து குணம் இருக்கணும் அப்படின்னு படித்தோம் இல்லையா, அந்த மாதிரியான குணங்கள் அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து மாற்றம் ஏற்பட்டு உள்ளது. आधुनिक महाकाव्य कामायनी. चतुर्मुखी प्रतिभा संपन्न रचनाकार जयशंकर प्रसाद कृत कामायनी महाकाव्य को हम महाकाव्य के लक्षणों के आधार पर कसकर देखेंगे. ஜெய்சங்கர் பிரசாத் அவர்களுடைய காமாயணி அதை வந்து நம்ம மகாகாவியத்தினுடைய அந்த லட்சணங்கள் அதன் அடிப்படையில் நம்ம வந்து கஸ்கர் அப்படின்னா அதன் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படின்றத உரசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காமாயணி ஏக் சர்க்கபத் ரச்சனா ஹை. இது வந்து ஒரு சர்க்கபத், அதாவது வந்து சர்க்கங்களின் அடிப்படையில் பிணைக்கப்பட்டுள்ள ஒரு படைப்பு. இஸ்மே 15 சர்க்குகை. இதில் வந்து 15 சர்க்கங்கள் அதாவது சாப்டர்ஸ் அத்தியாயங்கள் இருக்கின்றன. நம்ம என்ன பார்த்தோம், பாரதத்தினுடைய மகாகாவியம் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு 8 சாப்டர்ஸாவது இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து 15 இருக்குது. ஸோ இது வந்து மகாகாவியம். காமாயணி கா நாயக் ஹை மனு. காமாயணியினுடைய ஹீரோ வந்து மனு. வஹு இத்திஹாஸ் பிரசித் நாயகை. அவன் வந்து வரலாற்று புகழ்பெற்ற இத்திஹாஸ் பிரசித் வரலாற்று புகழ்பெற்ற ஹீரோ. வஹு தேவகுல்காகை. அவன் வந்து தேவகுலத்தை சேர்ந்தவன்.
उसमें धीरोदात्त गुण मौजूद है. அவனிடம் அந்த தீரோதாத்த குணம் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த உதார் குணம் மற்றும் வந்து வீரம் இது ரெண்டுமே வந்து நிறைந்திருந்தது. காமாயினி மே கம் சங்கியா மே ஹி பாத்ரு ஹோத்தே ஹே. காமாயினியில் வந்து குறைந்த அளவு தான் வந்து கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. மனு ஸ்ரத்தா இடா ஆதி தீன் ஹி பிரதான் பாத்ருஹே. மனு ஸ்ரத்தா இடா இந்த 3 பேர் தான் வந்து அதில் முக்கியமான கேரக்டர்ஸ். कामायनी में श्रृंगार और करुण रस की ही प्रमुखता है. காமாயினியில் வந்து அந்த ஸ்ருங்கார் ரசமும் கருண் ரஸ் இது ரெண்டும் தான் வந்து முக்கியமானதாக இருக்கிறது. இஸ்கி கதாவஸ்து ஐதிஹாசிகை. இதனுடைய கதாவஸ்து இதனுடைய ஸ்டோரி பிளாட் வந்து வரலாற்று சார்ந்தது தான். யஹ் ஆதி மானவ் மனு கி கஹானிகை. இது ஆதி மனிதனான மனுவை பற்றின கஹானி கதை. காமாயினி மே மங்களாச்சரண் நஹி ஹே. காமாயினியில் வந்து கடவுள் வாழ்த்து பாடல் அப்படின்றது இல்லை. ஃபிர்பி ஆனாலும் இஸ்கே பிரதம் பத்ய ஹிமகிரி கே கோ ஹம் மங்களாச்சரண் கே ரூப் மே மான் சக்தே ஹே. இதில் வந்து கடவுள் வாழ்த்து பாடல் அப்படின்றது இல்லை. ஆனாலும் வந்து அந்த இதோட காவியத்தினுடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஹிமகிரிக்கே அப்படின்றது ஹிமாலயா அதை வந்து மென்ஷன் பண்ணி வந்திருக்கு. ஸோ அதை தான் ஸ்டார்டிங்காக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம வந்து அதை ஒரு கடவுள் வாழ்த்து பாடலாம் கருதி கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். இஸ்மே நிஷ்கிரியதா கி நிந்தா கர்கே ஆத்ம விஸ்வாஸ் பர் ஜோர் தியா கயா ஹை. இதில் வந்து நிஷ்கிரியதா அப்படின்னா சோம்பேறித்தனமாக இருப்பது, செயலற்று இருப்பது, அந்த விஷயங்களை வந்து தவறு அப்படின்னு சொல்லி எடுத்து கூறுதல், அதை தவறுன்னு சுட்டி காட்டுதல், அந்த மாதிரி இழிவுபடுத்த அந்த மாதிரி பண்ணி ஆத்ம விஸ்வாஸ் தன்னம்பிக்கையை வந்து வலுப்படுத்துவதாக வலியுறுத்துவதாக இது திகழ்கிறது. இது இந்த காமாயினி மகாகாவியம். इसके हर के सर्ग में एक एक चंद पाया गया है. இதில் வந்து ஒவ்வொரு சர்க்கு ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு சந்து வந்து காணப்படுது கிடைக்கப்படுது. इसमें प्रकृति चित्रण भी खूब किया गया है. இதில் வந்து பிரகிருதி அப்படின்னா நேச்சுரலை பற்றி நன்றாக கொடுக்கப்பட்டுள்ளது வர்ணிக்கப்பட்டுள்ளது. काव्य के आरंभ से अंत तक प्रकृति का वर्णन सुंदर ढंग से किया गया है. காவியத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அந்த தக் இறுதி வரை பிரகிருதிகா வர்ணன் அந்த நேச்சர் இயற்கையினுடைய வர்ணனை அழகான முறையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ் பிரகார் காமாயணி மகாகாவிய கே பிராய சபி லக்ஷணோ சே பரிபூர்ண ஹை. இந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா காமாயணி அப்படின்ற இந்த மகாகாவியம் வந்து சபி லக்ஷன் அதாவது மகாகாவியம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த லட்சணங்களோட வந்து முழுவதுமாக பொருந்தி இருக்கு. என்னென்ன வருது, சர்க்கு வந்து அட்லீஸ்ட் 8ஆவது இருக்கணும். இதில் வந்து 15 இருக்குது. அப்புறம் வந்து இதில் ஸ்ருங்கார் வீர் கருண் இந்த 3ல் வந்து ஏதாவது ஒரு ரசம் இருக்கணும். அப்படிங்கும்போது இது வந்து ஸ்ருங்கார் கருண் இது ரெண்டுமே வந்து இருக்குது. இதனுடைய நாயக் வந்து தீரோதாத் அதே போல தான் இதுவும். இது வந்து வரலாற்று புகழ் பெற்றதாக இருக்கணும். அதே போல தான் இதுவும் வந்து வரலாற்றில் உள்ள ஒரு கதை தான் இந்த காமாயினி. இதில் வந்து மங்களாச்சரண் இருக்கணும். பட் இந்த காமாயினியில் வந்து மங்களாச்சரண் இல்லை. பட் வந்து ஹிமாலயா அப்படின்னு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து புகழ்ந்து பாடி ஸ்டார்ட் பண்ணும்போது அதை வந்து நம்ம கடவுள் வாழ்த்து பாடலாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து நல்ல விஷயங்களை வந்து புகழ்ந்தும் தீய விஷயங்களை இகழ்ந்தும் கூறணும். அதே போல தான் இதில் வந்து சோம்பேறியாக ஒரு செயலற்றி இருத்தல் அதை வந்து நிந்தித்தும் அதே போல் நல்ல ஆத்ம விஸ்வாஸ் தன்னம்பிக்கையை வந்து அதை வந்து வலியுறுத்துவது இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து பத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்து ஒவ்வொரு சர்க்குலையும் வந்து ஒவ்வொரு சந்து இருக்குது. அதே போல தான் இந்த காமாயினிலையும் இருக்குது. அப்புறம் வந்து இயற்கையை நேச்சரை வந்து வர்ணிப்பது இதுலேயும் வந்து நேச்சரை பற்றி வர்ணித்துள்ளனர், இயற்கையை வர்ணித்து உள்ளனர். ஸோ யஹ் ஏக் சஃபல் ஆதுனிக் மகாகாவியகை. ஸோ இந்த காமாயினி அப்படின்றது ஒரு வெற்றிகரமான ஒரு ஆதுனிக் மகாகாவிய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த மகாகாவியத்தினுடைய தத்துவம் பரிச்சய ஆதுனிக் மகாகாவிய இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் எடுத்துருக்க விதம் பிடிச்சிருக்கு, இல்லை நான் இன்னும் வேறு விதமாக எடுக்கணும், இல்லை நான் எடுத்துருக்கிற விதம் இந்த விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.